காலத்துல பறவைங்களோட ஊரு. அன்னைக்கு பறவைங்களோட ஊரு பார்க்கறதுக்கு ஏதோ வெள்ள கிராமமா அழகா இருந்துச்சு. விடிய காலையில 4 மணி இருக்கும். இன்னும் சூரியன் தூக்கத்துல இருந்து எழுந்திருக்கவே இல்ல. அதனால குளிர் இன்னும் அதோட தாக்கத்தை பலமா காட்டிக்கிட்டு இருந்துச்சு. ஊர் முழுக்க பனி புகை மாதிரி இருந்துச்சு. ஆகாயத்துல இருந்து தர வரைக்கும் எது பார்த்தாலுமே கண்ணுக்கு சரியா தெரியவே இல்ல. மரத்துல எந்த ஒரு இலையும் பச்சையா தெரியல. எல்லா இலையும் வெள்ளையா தான் தெரிஞ்சது. அந்த அளவுக்கு பனி அது மேல இருந்துச்சு. துணிக்குருவி அவளோட வீட்டுல நல்ல போர்வைய போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா கதவு சந்து வழியா வர அந்த சில்லுன்னு காத்து அவ தூக்கத்தை கலைச்சுது. உடனே துணி எழுந்துச்சு உக்காந்தா. பக்கத்துல அவ பொண்ணு புஜ்ஜி குருவி இன்னும் தூங்கிக்கிட்டு தான் இருந்தா. புஜ்ஜி தலையில இருந்து கால் வரைக்கும் போர்வையை இழுத்து போத்திக்கிட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தா. அப்போ துணி குளிர் தாங்க முடியாம, ஐயோ என்ன இந்த குளிர், இந்த குளிர்ல என் உடம்பெல்லாம் ஐஸ் கட்டி ஆயிடும் போல தெரியுதே, என்ன டைம் ஆச்சுன்னு தெரியலையே, ஜன்னல் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி படுக்கையை விட்டு கீழே இறங்கி வந்து மெதுவா வீட்டோட ஜன்னலை திறந்து பார்த்தா. அவ்வளவுதான், சில்லுன்னு காத்து அவ முகத்துல அடிச்சு வீட்டுக்குள்ள வந்துச்சு. ஊர் முழுக்க வெள்ளையா இருக்கிறத பார்த்து துணிக்குருவி, அடக்கடவுளே என்ன இது, எங்க ஊரு இருக்கா இல்ல மறைஞ்சு போயிடுச்சா, எதிரில இருக்க சிச்சு காக்காவோட வீடு கூட தெரியலையே, ஒரே பனிமூட்டமால இருக்கு. குளிர்காத்து உள்ள வந்ததும் புஜ்ஜிக்கு குளிர ஆரம்பிச்சுது. அவ மெதுவா ஒரு கண்ணை மட்டும் திறந்தா. அவங்க அம்மாவை பார்த்தா. அப்போ புஜ்ஜி கொஞ்சம் கோவமா, அம்மா ஏமா ஜன்னலை திறந்த, யாரோ ஐஸ் தண்ணி ஊத்துற மாதிரியே இருக்குமா, மேல குளிர்து குளிர்து. ஆமாமா, இன்னைக்கு குளிர்காத்து அதிகமா தான் வீசுது. இன்னைக்கு வேலைக்கு போக முடியுமானே எனக்கு தெரியல. சரி, நீ இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குமா. ஐ அம்மா, அப்படின்னா வேலைக்கு போக வேண்டாமா, அப்போ நான் இன்னைக்கு மதியம் வரைக்கும் நல்லா படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லி நல்லா படுத்து தூங்குனா. ஆனா துணிக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அவ தினமும் செய்யற வேலையை பத்தி நினைச்சு கவலைப்பட்டா. விறகு எடுத்துட்டு வரணும், சாப்பாட்டுக்கு போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கடைசியில துணிக்குருவி ஒரு முடிவையும் எடுத்துட்டா. அவகிட்ட இருக்கிற ஒரு பழைய சால்வையை எடுத்து போத்திக்கிட்டு தைரியமா வீட்டை விட்டு வெளியில வந்தா. வெளியில குளிர் சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. வழி சுத்தமா தெரியவே இல்லை. அவ அடிமேல அடி எடுத்து வச்சுக்கிட்டு கையால அந்த பனியை தள்ளிக்கிட்டே முன்னாடி போய்கிட்டு இருந்தா. கொஞ்ச தூரம் போகும்போது பக்கத்து வீட்டு சிச்சு காக்காவோட வீட்டு வாசல்ல ஏதோ பெரிய சண்டை. அப்போ சிச்சு காக்கா சத்தமா, டே சின்னோ சின்னோ, எனக்கு பார்வை போயிடுச்சுடா, கண்ணு தெரிய மாட்டேங்குது, நான் குருடி ஆயிட்டேன்டா. அப்போ சின்ன கோவமா, அம்மா உன் கண்ணுக்கு ஒன்றும் ஆகல, இது பனிமூட்டம், எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. இல்லடா, என் கண்ணுக்கு என்னமோ ஆச்சு, என்னோட வீடு எங்கடா, அந்த வேப்ப மரம் எங்கடா, எல்லாமே மறைஞ்சு போச்சா, எனக்கு கண்ணு தெரியலடா. துணிக்குருவி அதையெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே அந்த பக்கமா போனா. சிச்சு, உன் கண்ணுக்கு ஒன்றும் ஆகல, குளிர் இன்னைக்கு அதிகமா இருக்கு, பனிமூட்டமா இருக்குல்ல, அதனாலதான் உனக்கு எதுவுமே சரியா தெரிய மாட்டேங்குது. அப்போ சிச்சுவுக்கு துணி குரல் கேட்டு, துணி உன் குரல் மட்டும்தான் கேக்குது, நீ எங்க இருக்க, ஆகாயத்துல இருக்கியா, நான் சொர்க்கத்துக்கு வந்துட்டேனா. ஐயோ, எல்லாரும் பூமியில தான் இருக்கோம், இங்க பாரு உன் கண்ணு முன்னாடி தான் நிக்கிறேன், நான் தண்ணி எடுக்க கிணத்துக்கு போறேன், நீயும் வரியா. நம்ம எல்லாருக்கும் முன்னாடி சோட்டு தண்ணி எடுக்க அங்க போயிட்டா. கிணத்துக்கிட்டியா, இந்த புகை மூட்டத்துல தவறி காட்டுக்கு போயிட்டா, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வா. அப்படி 2 பேரும் ஒருத்தங்க கையை இன்னொருத்தங்க பிடிச்சுக்கிட்டு அந்த புகையில மெதுவா நடந்து கடைசியில தண்ணி குழா கிட்ட போயிட்டாங்க. அங்க சோட்டுக்கிளி ரொம்பவும் வருத்தத்தோட நின்னுக்கிட்டு இருந்தா. அவ அந்த தண்ணி குழால இருக்கிற பொடிய பிடிச்சி அடிக்கிறதுக்கு அவளால சுத்தமா முடியல. சோட்டு ரொம்ப கவலையா, ஐயோ என்னடா இது, இதை சுத்தமா அடிக்கவே முடியல, கல்லு மாதிரி இருக்கு, இதுவும் ஐஸ் ஆயிடுச்சா, எனக்கு கையெல்லாம் வலிக்குதே. அப்போ சிச்சு காக்கா முன்னாடி வந்து, கொஞ்சம் நகரு சோட்டு, உனக்கு பலம் பத்தாது, உன்னால பூ மட்டும்தான் பறிக்க முடியும், இந்த மாதிரி இரும்புக்கெல்லாம் ஏன் பலம்தான் சரியா இருக்கும், நான் இப்ப தண்ணி எப்படி அடிக்கிறேன்னு மட்டும் பாரு. சிச்சு காக்கா தைரியமா வந்து அந்த கொலவோட பொடிய பிடிச்சு, ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு அந்த கொலவை தண்ணி அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா. கீச் கீச்சுன்னு அதுல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சே ஒழிய தண்ணி மட்டும் வரவே இல்லை. சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்ன இது, இதுல தண்ணி வர மாட்டேங்குது, என் பலம் இதுக்கு பத்தலையே என்ன, சரி துணி சோட்டோ எல்லாரும் வாங்க, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முயற்சி பண்ணலாம். ஐயோ சிச்சு, இதுக்கு பலம் தேவையில்லை, கொஞ்சம் அறிவு வேணும், உள்ள இருக்கிற வாஷர் கொஞ்சம் இறுகி போயிருக்கும் போல, அதை சூடாக்குனா அப்புறம் எல்லாம் சரியாயிடும். அப்பதான் அந்த ஊரோட தலைவியான மகிக்கழுகு ஒரு போர்வைய போத்திக்கிட்டு கையில ஒரு கிண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க.
அந்த கிண்ணத்துல சூடான தண்ணி இருந்துச்சு. மகிக்கழகு இரும்பிக்கிட்டே, சரியா சொன்ன டோனி, உன் புத்தியே புத்திதான். சரி, இப்படி நகருங்க அப்படின்னு சொல்லி மகிக்கழகு அது கொண்டு வந்த சுடுதண்ணியை எடுத்து அந்த தண்ணி குழா மேல ஊத்துச்சு. அப்போ உள்ள இருக்கிற வாஷர் கொஞ்சம் லூஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா மகிக்கழகு அந்த குழாவோட பொடியை அடிச்ச உடனே அதுக்குள்ள இருந்து மடமட மடன்னு தண்ணி வெளியில வந்துச்சு. அந்த தண்ணியில இருந்து கூட புகை வந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கிறத விட தரைக்கு அடையில கொஞ்சம் தண்ணி கதகதப்பா தான் இருந்துச்சு. அப்போ சிச்சு அதை பார்த்து, எனக்கு தெரியும், நான் பலமா அதை அடிச்சதுனால தான் அது கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கு. கடைசியில ஃபைனல் டச் கொடுத்தது மட்டும்தான் மஹி. அதனால இந்த கிரெடிட் எல்லாம் எனக்கு தான் சேரணும். எல்லாரும் சிச்சு சொன்னதை கேட்டு சிரிச்சாங்க. குளிர் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. எல்லாரும் தண்ணி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனா அதை தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு போக கூட அவங்களால சுத்தமா முடியல. இங்க பாருங்க, இந்த குளிரை பார்த்தாலே தெரியுது இன்னைக்கு சூரியன் வெளியில வரவே மாட்டான்னு. வீட்டுக்குள்ள எல்லாரும் தனித்தனியா உக்காந்துக்கிட்டு குளிர்ல செத்து போறதுக்கு பதிலா இங்க காலியா இருக்கிற இந்த இடத்துல ஒரு பெரிய தீ மூட்டலாம். அப்போ அதை சுத்தி நம்ம எல்லாரும் குளிர் காஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கலாம். பிரச்சனையே இருக்காது. இது நல்ல யோசனை. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து குளிர் காய போறோம். கிராமத்து பெருமையே இதுல தானே இருக்கு. ஆமா ஆமா, சரி, நான் என் வீட்டு தோட்டத்துல காஞ்ச விறகு இருக்கான்னு பாக்குறேன். அப்போ சிச்சு காக்கா அதை கேட்டு, நான் போய் கொஞ்சம் வரட்டி எடுத்துட்டு வரேன். அது நல்லா தீ பிடிக்கும்ல, அப்படியே நிறைய கோணி பையும் இருக்கு, எடுத்துட்டு வரேன். அப்படி எல்லாரும் உற்சாகமா வேலை பார்க்க ஆரம்பிச்சாங்க. தூங்கிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாருக்கும் கூட இந்த சத்தத்தை கேட்டு எழுந்திருச்சு வெளியில வந்தாங்க. அம்மா, இன்னைக்கு ஏதாவது பண்டிகையா? எதுக்கு இவ்வளவு பெரிய நெருப்பு நீங்க கொளுத்திக்கிட்டு இருக்கீங்க? ஆமா புஜி, குளிர் பண்டிகை. நீயும் போய் கொஞ்சம் விறகு எடுத்துட்டு வா. கொஞ்ச நேரத்துல ஊர்ல இருக்கிற எல்லாருமே விறகு கொண்டு வந்து ஊருக்கு நடுவுல போட்டாங்க. அப்ப மகிக்கழகு அதுக்கு தீ பத்த வச்சுது. முதல்ல சின்னதா வந்த அந்த தீ கொஞ்ச நேரத்துல எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெருசா வந்துச்சு. அப்போ அந்த பனிமூட்டை எல்லாம் போய் நடுவுல நெருப்பு நாட்டியம் ஆடுற மாதிரி இருந்துச்சு. அந்த நெருப்பு வந்த உடனே குளிர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சுது. பறவைங்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாரும் நெருப்பை சுத்தி வந்து உக்காந்துக்கிட்டாங்க. பெரியவங்க எல்லாருமே சந்தோஷமா அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு இருக்கும்போது சின்ன பசங்களும் சந்தோஷமா குளிர் காஞ்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தாங்க. புஜ்ஜிக்குருவி நெருப்பு பக்கத்துல கையை கொண்டு போய் கையை சூடாக்கி கன்னத்துல வச்சு, அப்பா, சொர்க்கம் அப்படின்னா இதுதானே இப்பதான் எனக்கு தெரியுது. அப்பாடா, இப்பதான் என் விரலெல்லாம் வேலை செய்யுது. ஆமா ஆமா, இது வரைக்கும் என் மூக்குல சொரணையே இல்லாம இருந்துச்சு. இப்பதான் சொரணை வந்துச்சு. சிச்சு காக்கா நெருப்பு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு, அப்பாடா, இந்த நெருப்பு பார்க்கும்போது எனக்குள்ள கவிதை பொங்கி வருது, சொல்லவா? சோட்டு ரொம்ப பதட்டமா, வேணா சிச்சு, ஏற்கனவே குளிர்ல இருந்து இப்பதான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். மறுபடியும் உன் குரல்ல பாட்டு கேட்கலாம் முடியாது. சேச்சே, கலையோட அருமையே தெரியாத முட்டாளுங்க. சரி சரி, ஒரு பாட்டாவது பாடவா அப்படின்னு தொண்டையை சரி பண்ணிட்டு, குளிர் குளிரா இருக்கு, குளிர் கொண்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது துணி அவளை தடுத்து, சிச்சு, பாடுறதெல்லாம் அப்புறம், இப்போ என்னால பசி தாங்க முடியல. இந்த நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கீங்களா? ஐயோ, வரட்டி எடுத்துட்டு வரும்போது சாப்பிட ஏதாவது கொண்டு வந்திருக்கலாமே. இதை நான் மறந்தே போயிட்டேனே துணி. துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே அவகிட்ட வச்சிருந்த சக்கரவள்ளி கிழங்க வெளியில எடுத்தா. எனக்கு தெரியும், அதனாலதான் சக்கரவள்ளி கிழங்க கொண்டு வந்திருக்க. இதை நெருப்புல போட்டு சுட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும். எல்லாரும் சாப்பிடலாம். அட கிழங்கு, சீக்கிரமா வேக வைமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுமா. அப்போ துணிக்குருவி அவகிட்ட இருக்கிற அந்த சக்கரவள்ளி கிழங்க நெருப்புல போட்டா. அந்த நெருப்புல அது வேக வேக அதோட மனம் நல்லபடியா வந்துகிட்டு இருந்துச்சு. அப்பதான் சோட்டு கிளியும் அவ பையில வச்சிருந்த 4 சோளத்தை எடுத்து வெளியில வச்சா. நான் சோளம் கொண்டு வந்திருக்கேன், சோளத்தை சுட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லாரும் அந்த நெருப்பை சுத்தி உக்காந்து கிழங்கு சோளம் ரெண்டுமே நெருப்புல வெந்துகிட்டு இருக்கும்போது இவங்க கதை பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த குளிர்ல நெருப்பு எரியும் போது பறவைங்க எல்லாரும் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. துணி, பழைய விஷயம் எல்லாம் ஞாபகத்துக்கு வருதுல்ல? நாம சின்ன வயசுல இதே மாதிரி தானே நெருப்பு மூட்டையும் ஒன்னா உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருப்போம். அப்ப எல்லா கதையும் பேசிப்போம். ஆனா இந்த நாட்கள்ல எல்லாரும் டிவி, போன்னு பார்த்து வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்காங்க. ஆமா மஹி, இந்த குளிர் நம்ம எல்லாரையுமே மறுபடியும் ஒன்னா சேர்த்திருக்கு. கஷ்டமோ நஷ்டமோ எல்லாரும் ஒன்னா இருந்தாதானே சந்தோஷம். கொஞ்ச நேரத்துல கிழங்கும் சோளமும் வெந்து போச்சு. துணி அதை வெளியில எடுத்து சாம்பல் எல்லாம் தொடச்சு எல்லாருக்குமே சாப்பிட்றதுக்கு கொடுத்தா. சிச்சு காக்கா கிழங்கு சூடா இருக்கும்போதே கையில எடுத்து அந்த கையில இருந்து இந்த கையில மாத்திக்கிட்டு, ஐயோ சுடுது சுடுது அப்படின்னு சொல்லி அதை சாப்பிட்டு பார்த்து, ஆஹா, சூடா இருந்தாலும் கிழங்கு நல்லா இருக்கு. துணி, உண்மையே சொல்லு, உன் கிழங்கால இல்ல, நான் கொடுத்த வரட்டியில இது வேக வச்சதுனால தானே ரொம்ப டேஸ்டா இருக்கு. அந்த கிரெடிட் எனக்கு தான்.
துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஆமா சிச்சு, நீ தான் காரணம். இன்னொரு கிழங்கு கொடுக்கவா? அப்போ சின்னம், புஜ்ஜி உனக்கு சோளம் வேணுமா கிழங்கு வேணுமா? அப்போ புஜ்ஜி ரெண்டுத்தையுமே 2 கையில பிடிச்சிக்கிட்டு, எனக்கு ரெண்டுமே வேணும்டா. இன்னைக்கு படிக்க வேண்டிய அவசியமே இல்ல, வேலைக்கு போக வேண்டிய அவசியமே இல்ல, சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு ஜாலியா இருக்கலாம். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. அப்படி பறவைங்க எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவா சூரியன் வெளியில வர ஆரம்பிச்சான். சூரியன் வெளியே வந்தாலும் கூட பனி குறைஞ்ச பாடு இல்ல. பறவைங்க எல்லாருமே அந்த நெருப்பை சுத்தி உக்காந்துக்கிட்டு குளிர் காஞ்சுக்கிட்டு சுட சுட சோளமும் கிழங்கும் சாப்பிட்டுக்கிட்டு கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இத அந்த பறவைங்களால மறக்க முடியாத ஒரு நிகழ்வா ஆச்சு. அப்போ மகிக்கழுகு, சரி, கொஞ்சமா வெயில் அடிக்குது, எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கலாமா? நாளைக்கு மறுபடியும் இதே மாதிரி குளிர் காயலாம். அதுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சரி அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பறவைங்க எல்லாரும் அன்னைக்கு காலையில நெருப்பு மூட்டி குளிர் காஞ்சி தப்பிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா அடுத்த நாள்ல இருந்தும் அவங்க அதே மாதிரி தான் நெருப்பு மூட்டி ஒன்னா குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பறவைங்களோட கிராமத்துல அது ரொம்பவும் அழகான காலையில நேரம். இப்பதான் சூரியனோட வெளிச்சம் தரையில விழ ஆரம்பிச்சது. துணிக்குருவி எப்பவும் போலவே எல்லாருக்கும் முன்னாடியே எழுந்துச்சு. அவ வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற சின்ன வாசலை பெருக்கி சுத்தமா வச்சுக்கிட்டா. அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி ரொம்ப சோம்பேறித்தனமா அப்பதான் எழுந்துருச்சு முகத்தை கழுவிக்கிட்டு இருந்தா. அன்னைக்கு காலையில ரொம்ப அமைதியா இருந்துச்சு. ஆனா அந்த அமைதி ரொம்ப நேரம் நிலைக்கல. பக்கத்து வீட்டோட கதவு டமால் அப்படின்னு திறந்துச்சு. சிச்சு காக்கா அப்பதான் தூங்கி எழுந்துருச்சு. அவளுடைய புள்ளையான சின்னவ கூடவே கூட்டிக்கிட்டு கதை திறந்து வெளியில வந்தா. சின்ன காக்கா எழுந்துச்சிட்டா. ஆனா இன்னும் அவனுக்கு தூக்க கலக்கம் போகவே இல்ல. அம்மா, என்ன ஆச்சுமா காலையிலேயே அப்படின்னு கேட்டா சந்தேகமா. அப்ப சிச்சு காக்கா சத்தமா, என்ன ஆச்சா? என் தூக்கத்தை கெடுக்குறாங்க. யாரோ காலையிலேயே என் வீட்டு முன்னாடி குப்பைய கொட்டிருக்காங்க. அந்த வாசனைக்கு என்னால தூங்கவே முடியல. என் தூக்கத்தை கெடுத்தவங்க யாருன்னு பாக்கணும். அவ கத்துனது கேட்டு துணிக்குருவி பெருக்கிறத விட்டுட்டு சிச்சுவ பார்த்தா. அப்போ சிச்சு கிட்ட துணி ரொம்ப பொறுமையா, சிச்சு, என்ன ஆச்சு? காலையில ஏன் அப்படி கத்துற? உன் வீட்டு முன்னாடி குப்பைய யாரு போட போறா? சிச்சு காக்கா துணி பக்கத்துல வந்து, இந்த வேலைய உன்னை தவிர வேற யாரு செய்ய போறா? நைட்டிடி வீட்ல சமையல் செஞ்சு அந்த வேஸ்ட் குப்பையெல்லாம் கொண்டு வந்து என் வீட்டு முன்னாடி போடுறதே நீதான். துணி ரொம்ப ஆச்சரியமா, என்ன சொல்ற சிச்சு? நானா? நான் இந்த வேலையை செய்யவே இல்ல. நைட்டு சாப்பிட்ட பாத்திரம் கூட இன்னும் கழுவல. காலையில எந்திரிச்சு நான் இன்னும் வாசல கூட கூட்டி அவளை பாத்தியா? புஜ்ஜி அவளுடைய முகத்தை கழுவிக்கிட்டு, ஆமா சிச்சு அத்தை, அம்மா இன்னைக்கு லேட்டா தான் எந்திரிச்சாங்க. இன்னும் பாத்திரம் கழுவல. இப்பதான் வாசல கூட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன புஜ்ஜி, நீ உங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்றியா? காலையில நீங்க எடுத்துட்டு வந்து கொட்டின குப்பையில என்னோட தூக்கமே தெளிஞ்சு போச்சு. நாத்தம் தாங்க முடியல. இந்த ஊரு பெரியவரான மகிகிட்ட உங்களை பத்தி நான் கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். நாத்தம் வந்துச்சுன்னா ஜன்னல சாத்தி படுத்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உந்த இதே வேலைய போச்சு என்கிட்ட சண்டை போடுறது. என் கூட சண்டை போட ஏதாவது காரணம் வேணும்ல உனக்கு? என் வீட்டு முன்னாடியே குப்பைய கொட்டிட்டு என்னைய ஜன்னல சாத்திக்கன்னு சொல்றியா? இரு, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சிச்சு காக்கா கோவமா அங்கிருந்து போயிடுச்சு. சிச்சு காக்கா தலையில அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அவளுடைய வேலையை அவ செய்ய ஆரம்பிச்சா. அப்படி கோவமா போய்கிட்டு இருந்த சிச்சு காக்கா சோட்டுவோட வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்பதான் சோட்டு கிளி அவ வீட்டு வாசல்ல இருக்கிற ரோஜா பூச்செடிக்கு தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு சத்தமா, ஏ சிச்சு, போதும் நிறுத்திரி. எப்ப பார்த்தாலும் பூச்செடிக்கு தண்ணி ஊத்தி ஊத்தி என் செவுரெல்லாம் ஈரமாக்கிக்கிட்டே இருக்கிற. இதனால என் வீட்டு செவுரு பெயிண்ட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. சோட்டு ஆச்சரியமா கையில பைப்பை பிடிச்சுக்கிட்டு, ஐயோ சிச்சு, என்ன பேசுற? நான் என் செடிங்களுக்கு தானே தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். உன் செவருக்கு எப்படி தண்ணி வரும்? உன் வீடு அங்க இருக்குல்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ இங்க தண்ணி ஊத்துறதுனால என் செவரெல்லாம் ஓதம் வந்திருக்கு. அதனாலேயே கோட்ரேஜ்குள்ள வச்சிருக்கிற துணியெல்லாம் மக்குல வாசனை வருது. உனக்கு தெரியுமா? ஐயோ சிச்சு, அந்த மாதிரி எல்லாம் ஆவறதுக்கு சான்ஸே இல்ல. ஏதோ 2 துளி பட்டிருக்கும், அவ்வளவுதான். சரி விடு, இன்னும் நிதானமா ஊத்துறேன். நிதானமா ஊத்துறது என்ன? இனிமே ஊத்தவே ஊத்தாத. இனிமே நீ செடிங்களுக்கு தண்ணியே ஊத்தாத. இனிமே நீ இங்க செடிய நடவே கூடாது அப்படின்னு நான் மகி கழுகுகிட்ட சொல்றேன். அப்பதான் சோட்டுவோட பிள்ளையான பன்னு கிளி வீட்டை விட்டு வெளியில வந்தான். அம்மா, என்னம்மா இந்த சிச்சு அத்தைக்கு காலையில நம்ம கூட சண்டை போடலன்னா பொழுது விடியாது போல. வாமா, நம்மளே போய் மகி அத்தை கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். சிச்சு அத்தைனால கஷ்டமா இருக்குன்னு. பாத்தியா உன் பையனுக்கு எவ்வளோ திமிருன்னு?
நீங்க எல்லாரும் சேர்ந்து என் கூட சண்டை போடுறீங்களா? நான் யாருன்னு காட்டுறேன் இருங்க. அப்படி சிச்சு காக்கா அங்கிருந்து கிளம்பி சந்தையில கடை வச்சுக்கிட்டு இருந்த மகியோட கடைக்கு போச்சு. மகி அப்பதான் கடையை திறந்து வச்சு பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வெளியில வச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு அங்க வந்து, மகி மகி, நீ இந்த ஊருக்கு பெரிய மனுஷனா இல்ல இந்த கடைக்கு மட்டும்தான் பெரிய தலைவனா? ஊருக்குள்ள அநியாயம் நடந்தா பார்க்க மாட்டியா? அப்போ மகி கழுகு, சமாதானமா இரு சிச்சு. என்ன காலையில யார் மேல கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க? துணி மேலையா சோட்டு மேலையா? 2 பேர் மேலதான். அந்த துணி என்னன்னா காலையிலேயே குப்பையெல்லாம் கூட்டி என் வீட்டு முன்னாடி போடுறான். அந்த சோட்டும் என் வீட்டு மேல தண்ணிய தெறிக்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால நஷ்ட பரிகாரம் வேணும். மகி கழுகு சிச்சு கிட்ட, நிம்மதியா? சரி, நீ என்ன வாங்க வந்திருக்கேன்னு சொல்லு. இந்த பிரச்சனையை பத்தி அப்புறமா பேசலாம். நான் உங்ககிட்ட அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்தா நீ என்ன வேணும்னு கேக்குறியா? சரி, என்னோட சின்னுவுக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் இருக்கான். அதுக்கு செய்யறதுக்கு கம்மு வேணுமா? ஒரு நல்ல கம்மு கொடு. சரி சரி. மகி கழுகு ஒரு கம் பாட்டிலை எடுத்து கொடுத்துச்சு. சிச்சு காக்கா அந்த கம் பாட்டிலை பார்த்து, என்ன மகி, இந்த கம் டப்பா மேல 10 ரூபான்னு போட்டிருக்கு. இதே கம்ம நானு முந்தா நேத்து பக்கத்து ஊர்ல இருந்து வாங்கினேன். அங்க 8 ரூபாய்க்கு கொடுத்தாங்க எனக்கு. நீ இது மேல 2 ரூபாய் அதிகமா கேக்குறியா? உன்னை ஊர் தலைவர் போஸ்ட்ல இருந்து தூக்குறதுக்கு எல்லாருக்கும் சொல்ற இரு. மகி ரொம்ப கோவமா, சிச்சு, வாய்க்கு வந்த மாதிரி பேசாத. சரியா பார்த்து பேசு. அது பழைய ஸ்டாக்கு, இது வந்த புது ஸ்டாக்கு. வாய்க்கு வந்த மாதிரி பேசுறத விட்டுட்டு மரியாதையா கிளம்பு. பாத்தியா விலைய அதிகமாக்கி எங்களுக்கே மோசம் பண்றியா? இரு, உனக்கு துணி சோட்டு வாங்க வாங்க. நீங்களும் இங்க தானே பொருளை வாங்குறீங்க. நம்மள ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க, வாங்க. சிச்சு கத்தின சத்தத்துக்கு சந்தைக்கு வந்த துணிக்குருவி சோட்டுக்கிளியும் அங்க வந்தாங்க. என்னாச்சு மகி, மறுபடியும் என்ன சண்டை? அதுக்கு மகி கழுகு, என்னன்னு சொல்ற துணி. 2 ரூபாய் கம்மு பாட்டிலுக்கு போய் நான் இந்த ஊரையே கொள்ள அடிக்கிறேன்னு என் மேல ஏதேதோ அபாண்டமா பழி சுமத்துது. ஆமா, நீ கொள்ளதான் அடிக்கிற, எல்லாரையும் ஏமாத்துறல. துணி, நீயே நியாயத்தை சொல்லு. சிச்சு, உனக்கு மகிய பத்தி தெரியாதா? அவர் நம்மள ஏமாத்துவாரா? பக்கத்தூர்ல விலை குறைவா இருக்கலாம், இங்க விலை அதிகமா இருக்கலாம். அதனாலதான் இவ்வளவுக்கு விக்கிறாரு. தெரிஞ்சு போச்சு. நீங்க எல்லாரும் ஒண்ணுன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிருச்சு. ஓஹோ, யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? அப்ப இந்த ஊர்ல நான் மட்டும்தான் தனியா? எல்லாரும் சிச்சு சொன்னதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. எப்பவுமே சத்தமா கத்துற சிச்சு திடீர்னு குரலை ஒசத்தாம ரொம்பவும் பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா. அவ கண்ணுல இருந்து கண்ணீரும் வந்துச்சு. அப்போ துணி போய் சிச்சு கிட்ட, சிச்சு, என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு நாங்க எல்லாரும் இருக்கிறோம்ல. சிச்சு அழுதுகிட்டே, யார் இருக்காங்க? எனக்குன்னு யார் இருக்காங்க? என் பையன் சின்ன மட்டும்தான். அவன் கூட கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல இருக்கிறான். அதை விட்டா ஸ்கூல்ல படிக்கிறான். என்னால வீட்டுல தனியாவே இருக்க முடியல. வேற என்ன பண்றதுன்னு சொல்லுங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனாலதான் காலையில எந்திரிச்சு சண்டை போடுற வழியா அப்படியாச்சு நீங்க என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் வந்து உங்க கூட சண்டை போடுறேன். சிச்சு அவளுடைய கஷ்டத்தை சொன்ன உடனேயே இதுவரைக்கும் சிச்சு காக்காவை கோவக்காரிய பார்த்தவங்க எல்லாரும் அந்த கோவத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு சிச்சுவை நினைச்சு அவங்க எல்லாரும் ரொம்பவும் வருத்தப்பட்டாங்க. அப்பதான் சின்ன காக்கா அங்க ஓடி வந்தான். அம்மா, நீ இங்க இருக்கியா? உன்னை நான் வீடு முழுக்க தேடிட்டு வரேன். வாமா, உனக்காக உனக்கு பிடிச்ச காஃபியை வச்சிருக்க, வா போய் குடிக்கலாம். சிச்சு அவளுடைய கண்ணீரை தொடச்சுக்கிட்டு புள்ளையான சின்னுவ பார்த்தா. அப்போ துணிக்குருவி சிச்சுவோட தோல்ல கைய போட்டு, சிச்சு, உன் வீட்ல நீ தனியா தான் இருக்கேன்னு எங்க எல்லாருக்குமே தெரியும். நீ காலையில எந்திரிச்சு நீ தனியா இருக்கேன்னு எங்க கூட சண்டை போட வேண்டிய அவசியம் இல்ல. எங்க கூட வந்து பேசு. வேணும்னா நானே உனக்கு டீ போட்டு தரேன். அதை விட்டுட்டு தனியா இருக்கேன்னு எங்க கூட எதுக்காக சண்டை போடுற? சிச்சு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே, உண்மைய துணி, நான் சண்டை போடலனாலும் என்கிட்ட பேசுவீங்களா? ஐயோ பைத்தியக்கார காக்கா, உனக்கு போர் அடிக்குதுன்னு தான் எங்க கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கியா? உனக்கு போர் அடிக்குதுன்னா என் கடைகிட்ட வந்து உக்காந்துக்கோ. நானே உனக்கு தேவையானதை கொடுக்கறேன். அப்போ எனக்கும் நீ உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும், உனக்கும் ஒரு துணை இருக்கிற மாதிரி இருக்கும். அதை தவிர சண்டை எல்லாம் போடாத. ஆமா சிச்சு, நீ வந்து என் செடிங்களுக்கு தண்ணி ஊத்து. அப்போ உன் செவருக்கு தண்ணி படும்ன்ற கவலை கூட உனக்கு இருக்காது. எல்லாருமே சிரிச்சாங்க. சிச்சு அவருடைய கவலை எல்லாம் மறந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. அப்பதான் அங்க வந்த புஜ்ஜி குருவி, அப்பா, அப்போ நாளைக்கு காலையில இருந்து சிச்சு அத்தை வந்து வீட்டாண்ட கத்த மாட்டாங்க. நம்மளும் நிம்மதியா வாசல கழுவிக்கலாம். அத கேட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சிச்சு காக்கா அவருடைய தனிமையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக தான்
எல்லார் கூடவும் சண்டை போட ஆரம்பிச்சான். ஆனா அங்க இருந்தவங்க எல்லாரும் அவளுடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவளை சண்டை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருக்கிற அன்பையும் பாசத்தையும் பகிர்ந்து கொடுத்தாங்க. அப்படி சிச்சு அன்னையில இருந்து சண்டை போடுறதை விட்டுட்டு எல்லார் கூடவும் ஒருத்தியா கலந்து போயிட்டான். அதனால தனிமை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவளை சுத்தி சுத்தமாவே இருக்கல.